வணக்கம். உங்களை வேதியியல் தமிழிற்கு வரவேற்கிறேன். இந்த புதிய கெமிஸ்ட்ரி 24x7 சீரீஸ்ல நம்ம முந்தைய போட்டித் தேர்வு வினாக்கள் மற்றும் அதற்கான தீர்வுகளை பார்க்கலாம். நம்முடைய முதல் கேள்வி சிஎஸ்சிஆர் 2011 டிசம்பர்ல இருந்து கேட்கப்பட்ட கேள்வி. இங்கே ஒரு டைகார்பனைல் 1,3 டைகார்பனைல் காம்பவுண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. அதனோட எல்டிஏ, அதனை தொடர்ந்து அல்லைல் புரோமைடை பயன்படுத்தும் பொழுது ஒரு ப்ராடக்ட் ஏ கிடைக்குது. இந்த ப்ராடக்ட் ஏ வந்து மறுபடியும் லித்தியம் அலுமினியம் ஹைட்ரைட், அதை தொடர்ந்து ஆசிட் வாஷ் கொடுக்குறப்ப ப்ராடக்ட் பி கிடைக்கிறது. இதான் கேள்வி. இங்கே 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இதில் எதுன்னு சொல்லி நம்ம மெக்கானிசம் படி பார்க்கலாம். முதல்ல இங்கே 1,3 டைகார்பனைல் காம்பவுண்ட் கொடுத்துருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணியிருக்காங்கன்னா எல்டிஏ 2 ஈக்குவலண்ட் வந்து பயன்படுத்தியிருக்காங்க. எல்டிஏ நம்ம சேனல்ல ஏற்கனவே இதை பற்றி நம்ம விவாதிச்சிருக்கோம். நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், பார்க்காதவங்க பாருங்க. ஸோ எல்டிஏ வந்து பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் த ஸ்ட்ராங் நான் நியூக்ளியோஃபிலிக் பேஸ். சரிங்களா? ஸோ இது வந்து அது மட்டும் இல்லாமல் இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டெரிக்கலி ஹிண்டட் பேஸ். அப்போ என்ன பண்ணணும்னா ஸ்டெரிக்கலி லெஸ் ஹிண்டட் சைட்டில் இருக்கக்கூடிய புரோட்டானை வந்து அப்ஸ்ட்ராக்ட் பண்ணும். ஸோ இங்கே என்ன பண்ணியிருக்காங்க, இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா எல்டிஏ வந்து 2 ஈக்குவலன்ட் கொடுத்துருக்காங்க. அதுக்கு முன்னாடி நம்ம அனலைஸ் பண்ண வேண்டியது இந்த 1,3 டைகார்பனைல் காம்பவுண்ட்ஸ்ல எங்கெங்க வந்து பார்த்தீங்கன்னா அசிட்டிக் புரோட்டான்ஸ் வந்து இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கணும். இப்போ இங்கே இருக்கக்கூடிய 2 சைட்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா அசிட்டிக் புரோட்டான் இருக்கு. இங்கே இருக்கக்கூடிய அசிட்டிக் புரோட்டான் வந்து பார்த்தீங்கன்னா அசிடிட்டி ரொம்ப அதிகமாக இருக்கும். என்ன காரணம்னா 2 கார்பனைல் கார்பனுக்கு நடுவில் இருக்கனால இது வந்து கொஞ்சம் குறைவாக இருக்கும். இப்போ எல்டிஏ 2 ஈக்குவலன்ட் நீங்கள் பயன்படுத்துறதுனால உங்களுக்கு 2 இடங்கள்ல இருந்தும் உங்களுக்கு புரோட்டானை எடுக்கும். ஸோ அதன்படி புரோட்டானை எடுத்துச்சு அப்படின்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா இந்த மாதிரி யூனோலேட் டை ஆனையான் அப்படிங்கிறது வந்து கிடைக்கும். ஸோ இதான் முதல் படியில் நடக்கும். ஏன்னா இங்கே 2 ஈக்குவலன்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஈனோலேட் டை ஆனையான் அடுத்த படியில் அல்லைல் புரோமைடு கூட வினைபுரிகிறது. இப்போ ஒரே ஒரு ஈனோலேட் ஃபார்ம் ஆயிருந்துச்சு அப்படின்னா நம்ம ஈஸியாக வந்து நம்ம அடுத்த அல்லைல் புரோமைடு கூட வினைபுரிய வச்சிடலாம். ஆனால் இங்கே 2 ஈனோலேட் ஃபார்ம் ஆயிருக்கனால நமக்கு ஒரு குழப்பம் வரலாம், எந்த இது வந்து முதல்ல வினைபுரியும் அப்படின்னு சொல்லி. ஸோ முதல்ல அதை 1 பை 1 பார்க்கலாம். ஸோ இங்கே ஒரு சைட் இருக்கு. சரிங்களா? அதே போலவே இங்கே ஒரு சைட் இருக்கு. இங்கே 2 ரியாக்டிவ் சைட் இருக்கு. இந்த 2 ரியாக்டிவ் சைட்ல எது வந்து அல்லைல் புரோமைடு கூட வினைபுரிய போகுது அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். முதல்ல இந்த ரியாக்டிவ் சைட்டை எடுத்துக்கோங்க. இந்த ரியாக்டிவ் சைட்ல இருக்கக்கூடிய எலக்ட்ரான் டென்சிட்டி வந்து 2 கார்பனைலுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஷேர் பண்ணுது. இங்க இருக்கக்கூடிய கார்பனைலும் ஷேர் பண்ணுது, இங்க இருக்கக்கூடிய கார்பனைலும் ஷேர் பண்ணுது. அதே வேளையில இங்க இருக்கக்கூடிய சைட்டை பார்த்தீங்க அப்படின்னா இங்க இருக்கக்கூடிய எலக்ட்ரானை இங்க இருக்கக்கூடிய ஒரே ஒரு கார்பனைல் மட்டும்தான் ஷேர் பண்ணுது. இப்போ இதன்படி பார்க்கிறப்ப எலக்ட்ரான் டென்சிட்டி வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்க இருக்கக்கூடிய கார்பனுக்கு அதிகமாக இருக்கும். எதை கம்பேர் பண்றப்ப அப்படின்னா இங்க இருக்கக்கூடிய கார்பனை கம்பேர் பண்றப்ப இதனோட முடிவில் நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா இந்த சைட் வந்து லெஸ் ரியாக்டிவ் சைட்டாக இருக்கும். அதே வேளையில் இந்த சைட் வந்து மோர் ரியாக்டிவ் சைட்டாக இருக்கும். ஸோ இதனோட அடிப்படையில் வந்து பார்த்தோம் அப்படின்னா இங்கே இருக்கக்கூடிய எலக்ட்ரான்கள் இங்கே வந்து இந்த பை எலக்ட்ரான்கள் இங்கே இருக்கக்கூடிய அல்கீன் வந்து தாக்குது. இதன் காரணமாக இங்கே இருக்கக்கூடிய அல்கீனோட எலக்ட்ரான்கள் வந்து இங்கே வருது. அதை தொடர்ந்து பிஆர் மைனஸ் வந்து வெளியே போகுது. ஸோ இது வெளியே போய் உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு இடைப்பொருள் வந்து கிடைக்கும். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ரெசனன்ஸ் ஃபார்ம்ல எழுதணும் அப்படின்னா இந்த மாதிரி ஃபார்ம்லையும் கிடைக்கும். சரிங்களா? பர்டிகுலரா இந்த ஸ்டெப்புக்கு பார்த்தீங்க அப்படின்னா என்ன மெக்கானிசம் வழியில போகுது அப்படின்னா S12 பிரைம் மெக்கானிசம் வழியில இந்த பர்டிகுலர் ஸ்டெப் வந்து நடக்குது. இங்க இருக்கக்கூடிய 4 விடைகள்ல இந்த 2 தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மோர் ரியாக்டிவ் சைட்ல அல்லைலேஷன் நடந்திருக்கு. அதே வேளையில இங்க இருக்கக்கூடிய 2 விடைகள்லையும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா லெஸ் ரியாக்டிவ் சைட்ல அல்லைலேஷன் நடந்திருக்கு. சரிங்களா? அப்ப நம்ம இது ஈஸியா வந்து ஒமிட் பண்ணிடலாம். இப்ப இந்த 2 ஆன்சர்ல நமக்கு ஏதாவது ஒன்று ஃபைனல் ஆன்சரா இருக்கும். இப்போ நமக்கு இந்த இன்டர்மீடியேட் ஏ இருக்கு. இந்த இன்டர்மீடியேட் ஏ வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு ரெசனன்ஸ் ஃபார்ம்ல நம்ம எழுதலாம். இதோட ரெசனன்ஸ் ஃபார்ம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வரும். எப்படின்னா இங்கே இருக்கக்கூடிய எலக்ட்ரான்கள் இங்கே வந்து இந்த எலக்ட்ரான்கள் கார்பன் நோக்கி வர்றப்ப உங்களுக்கு கார்பனையானா இருக்கும். இப்போ லித்தியம் அலுமினியம் ஹைட்ரேட் போட்டோம் அப்படின்னா அது வந்து ரெடியூஸ் பண்ணும். லித்தியம் அலுமினியம் ஹைட்ரேட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பவர்ஃபுல் ரெடியூசிங் ஏஜென்ட். அது வந்து ஆல்டிஹைட், கீட்டோன், எஸ்டர், அமைட், நைட்ரைல் இந்த மாதிரி பலவிதமான ஃபங்க்ஷனல் குரூப்பை வந்து அது ஈஸியாக ரெடியூஸ் பண்ணிடும். அதன்படி பார்க்குறப்ப நம்மளோட இன்டர்மீடியேட்ல என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கீட்டோ ஃபங்க்ஷனல் குரூப் இருக்கு, ஒரு எஸ்டர் இருக்கு. அப்போ இது இரண்டையுமே அது ரெடியூஸ் பண்ணி உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ப்ராடக்ட்டை வந்து அது கொடுக்கும். ஸோ இப்போ நம்ம இங்கே இருக்கக்கூடிய
இதுல வந்து பாத்தீங்கன்னா எது சரியான ஆன்சர் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா ஏ தான் வந்து பாத்தீங்கன்னா மிக சரியான ஆன்சர் இந்த கேள்விக்கு.